வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. அறிவியல் தெளிவோம் அப்படிங்கிற தொடரில் ஃபிசிக்கல் சயின்ஸ் பார்ட் 2 மாஸ் அண்ட் வெயிட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சினிமாவில் தலைவர் மாஸ் காட்டியிருக்காரு, அதோ போகிறார அவர் ரொம்ப வெயிட்டான பார்ட்டி, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பேசுகிறத கேட்டிருப்போம். ஏன் நாமே கூட அந்த மாதிரி பேசியிருப்போம். அதாவது மாஸ் வெயிட் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் வார்த்தை போலவே நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அது இயற்பியலில் அதனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மாஸ் வெயிட் அப்படின்னா என்ன? மாஸ் அப்படின்னா தமிழில் நிறை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கன உருன்னு சொல்லுவாங்க. கன உருன்னு ரொம்ப தமிழ் படுத்த வேண்டாம், நிறைன்னு நம்ம பார்ப்போம். வெயிட்டுக்கு எடை அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் அப்படிங்கிறது நிறைன்னு பார்த்தோம். இப்போ மாஸ்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கலாம். மாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு. ஒரு ஆப்ஜெக்டில் அடங்கியுள்ள மேட்டரின் அளவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரி, எடைக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் இஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் டியூ டு கிராவிட்டி. அதாவது ஒரு பொருளின் மீது புவியீர்ப்பு விசையால் செலுத்தப்படும் விசையின் அளவு. அதாவது ஒரு ஆப்ஜெக்டின் மீது புவியீர்ப்பு விசையால் செலுத்தப்படும் விசையின் அளவை தான் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம், அந்த டைட்டிலே மாஸுக்கு ஒரு இயற்பியல் தராசு, ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸையும், எடைக்கு ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸையும் அதில் போட்டிருக்கிறத பார்த்தோம். அப்போ இந்த ரெண்டுக்கும், மாஸுக்கும் வெயிட்டுக்கும் இடையில், ஃபிசிக்கல் பேலன்ஸுக்கும் ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸுக்கும் இடையில் ஏதோ தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த மாஸ் வெயிட்னா என்னங்கிறதுல நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு வரலாம். இப்போ அதை கம்பேர் பண்ணுவோம் வாங்க. இப்போது இந்த படத்தில் பாருங்கள், இடது பக்கம் ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸ், ஒரு இயற்பியல் தராசு, வலது பக்கம் ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிராவிட்டி மூலமாக தான் ஒர்க் பண்ணுது. ஒர்க்ஸ் டியூ டு கிராவிட்டி. ரெண்டுமே கிராவிட்டி மூலமாகத்தான் வேலை செய்கிறது. ஒரு இயற்பியல் தராசில் வைக்கப்படக்கூடிய பொருளின் நிறையும் அதை கிராவிட்டி இழுப்பதன் மூலமாகவே அளவிடப்படுகிறது. ஒரு ஸ்ப்ரிங் தராசில் வைக்கிற ஒரு பொருளின் எடையும் கிராவிட்டி கீழ் நோக்கி இழுப்பதன் மூலமாக அதை அளந்து தான் அந்த முள் நமக்கு எவ்வளோ வெயிட்னு காண்பிக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்பியல் தராசில் பார்த்தீங்கன்னா அதில் 2 மெஷரிங் பிளேட்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங் பேலன்ஸில், ஸ்ப்ரிங் தராசில் ஒரே ஒரு பிளேட் தான் இருக்குது. இந்த ரெண்டு தான் அதுக்குள்ள முக்கியமான வித்தியாசம். ரெண்டுமே கிராவிட்டியில் ஒர்க் பண்ணுது. ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதான், இதில் 2 பிளேட் இருக்குது, இதில் ஒரு பிளேட் இருக்குது. அப்போ அந்த 2 பிளேட்டில் என்ன பண்ணுறோம், கம்பேர் மாஸ் வித் ரெஃபரன்ஸ். அதாவது இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸில் மாஸை என்ன பண்ணுதுன்னா நம்ம கொடுக்குற ஒரு ரெஃபரன்ஸ் மாஸோட கம்பேர் பண்ணி சொல்லுது. இதில் கம்பேர் கிடையாது, டைரெக்டாக வெயிட் என்னன்னு இது சொல்லுது. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் என்ன எப்படி வரும்னா, ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற ரெஃபரன்ஸை விட எடை நிறை அதிகமாக அல்லது குறைவா அப்படிங்கிறது அந்த முள்ளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே அதில் இருக்கிற நீடில் எத்தனை கிலோ வெயிட் அப்படிங்கிறத காமிச்சிடும். ஸோ இதன் மூலமாக இப்போ நம்ம மாஸ் அப்படின்னா என்ன, வெயிட் அப்படின்னா என்னன்னு ஓரளவுக்கு நம்ம யூகிச்சிருக்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் பூமி, சந்திரன் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். அப்போ மாஸ் என்ன பண்ணுறோம், மாஸ் ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவுன்னு சொல்லிட்டோம். வெயிட் கிராவிட்டின்னு அளவு. அப்போ அந்த பூமிக்கும் சந்திரனுக்கு இடையில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பூமியுடைய கிராவிட்டியை விட சந்திரனின் கிராவிட்டி 6ல் 1 பங்கு தான் குறைவான, அதனுடைய கிராவிட்டி குறைவானது. ஸோ இப்போ இந்த படத்தில் பாருங்கள், மாஸுக்கு நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸ்னு நமக்கு தெரியும், போட்டுட்டோம். மாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்பியல் தராசுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதில் ஒருத்தருடைய நிறைய பார்க்குறோம். அப்போ நிறை எவ்வளவுன்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒருத்தரை உட்கார வச்சு இந்த பக்கம் வெயிட் வச்சு பார்க்குறோம், இந்த பக்கம் எடை கற்களை வச்சு பார்க்குறோம். அப்போ அவருடைய நிறை 60 கிலோன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரனில் போய்
அவரையும் அந்த தராசு அந்த எடை கற்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சு பார்த்தாலும் அதே 60 கிலோ தான் இருக்கும். சந்திரன் மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பம் இந்த கேலக்சியில் எங்கே கொண்டு போய் வச்சு பார்த்தாலும் அவருடைய நிறை 60 கிலோவாகத்தான் இருக்கும். வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் பார்க்குறோன்னு பார்த்தோம். ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸையும் அவர் அந்த பூமியில் அவரை ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மேலே உட்கார வச்சு எவ்வளோ கிலோ இருக்காருன்னு பார்த்தா அது 60 கிலோ தான் இருக்கும். ஓகே, அவரை சந்திரனில் கொண்டு போய் ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் உட்கார வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய எடை 10 கிலோ தான் இருக்கும். ஏன்னா சந்திரனின் ஈர்ப்பு விசை 6 ஒரு பங்கு தான் புவி ஈர்ப்பு விசையோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ வெயிட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஈவன் பூமியில் கூட நம்ம ஈக்குவட்டார் சைடில் ஒரு மாதிரி இருக்கும், மேலே போலார் சைடில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த 60 கிலோ வெயிட் உள்ள ஒருத்தர் ஈக்குவட்டாரில் 60 கிலோ இருக்காருன்னா நீங்கள் போலார் சைடில் போய் அவருடைய வெயிட்டை ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 60.02 கிலோ இருப்பார். ஏன்னா அங்கே கிராவிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த போலாருடைய டிஸ்டன்ஸ் பூமியுடைய சென்டர்லேருந்து இந்த ஈக்குவட்டாரில் உள்ள டிஸ்டன்ஸை விட குறைவு. அதனால் அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மாஸ்னா என்ன, வெயிட்னா என்னங்கிறத பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அதை ஒரு கம்பேரிசனாக பார்த்துருவோம். மாஸ்னா நிறை, வெயிட்னா எடை. மாஸை வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸில் தான் அளப்பாங்க, எடையை வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸில் அளப்பாங்க. ஓகே, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் பேலன்ஸ். யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கிலோகிராம் அண்டு கிராம்ஸ். பெரிய யூனிட் வந்து கிலோகிராம், சின்ன யூனிட்டாக இருக்குன்னா கிராம்ஸில் அளப்பாங்க. ஆனால் எடையுடைய யூனிட் வந்து யூஸ்வலி நியூட்டன் இன்றைக்கி இருக்கிற எஸ்ஐயில். அதுக்கு முன்னாடி கிலோகிராம்ஸில் இருந்து இப்போ நியூட்டனில் சொல்கிறாங்க. ஓகே, மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா அதுக்கு ஒரே ஒரு அளவு தான் அதில் இருக்கும். அதாவது மேக்னிடியூட் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கும், எத்தனை கிலோங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதே இது ஒரு எடை வந்து வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். அதாவது 60 கிலோ புவியீர்ப்பை நோக்கி, அதாவது புவியீர்ப்பு விசை அதுக்கு நோக்கி இருக்குது 60 கிலோ அவங்களுடைய வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த மாஸ் வந்து எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து இந்த இந்த பூமியில் மட்டுமில்லை, எங்கே போய் பார்த்தாலும் அந்த மாஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அந்த பொருளின் மீது நம்ம அடிஷ்னலாக மாஸை ஆட் பண்ணாமல் அல்லது அதிலேருந்து மாஸை வெளியில் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் அதனுடைய மாஸ் எப்போதும் மாறாது. அதே இது எடை பார்த்திங்கன்னா அது வந்து கிராவிட்டியை பொறுத்து மாறும். பூமியிலேயே நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு மாதிரி இருக்கும், போலாரில் ஒரு மாதிரி இருக்கும், சந்திரனில் வேறு மாதிரி இருக்கும், வியாழனில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் வந்து எங்கே போனாலும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வெயிட்டுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாஸ் கூட நம்ம பெருக்குனா கிடைக்கிறது தான் வெயிட்டு. ஓகே, அந்த அந்த அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் g இஸ் ஈக்குவல் டு 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதான் அதனுடைய கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு கிராவிட்டி பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் மாஸ் அண்ட் வெயிட் பற்றிய ஒரு கம்பேரிசனை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.